ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதரின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் வார ராசி பலனை பார்க்க போகிறோம். அதாவது நவம்பர் 10 முதல் நவம்பர் 16 வரை உள்ள இந்த வாரம், அதாவது ஐப்பசி 24 முதல் ஐப்பசி 30 தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான பதிவை பார்க்க விரும்புகிறோம். இந்த பதிவில் வாரத்தினுடைய பலனை பார்க்கும் பொழுது கிரக நிலைகளை வைத்து, அதாவது இந்த வாரத்தில் கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பொறுத்து நாம் இந்த பதிவில் பலன்களை 12 ராசிகளுக்கும் சொல்ல இருக்கிறோம். இந்த பலன்கள் எல்லாம் பொது பலன்களே. உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தின்படி துல்லியமான பலன்கள் வேண்டுமென்றால் எங்களை வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது அலைபேசியின் மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம். இனி இந்த வார பலன்களுக்காக செல்வோம். முதலில் பலன்களை சொல்வதற்கு முன் இந்த வார கிரக நிலைகளை பார்த்து விடலாம். கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாத்தில் சூரியன் சுக்கிரன், செவ்வாய் புதன் விருச்சிகத்தில், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இந்த கிரக நிலைகள் இந்த வாரத்தில் பெரியதாக மாற்றம் ஒன்றும் இல்லை. ஆகவே இதை வைத்து ஒவ்வொரு ராசிக்கும் நாம் பலன் பார்க்கலாம். முதலாவதாக மேஷம். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல தகவல்கள் தேடி வரும். உங்களுடைய திறமைகள், மரியாதைகள் அங்கீகரிக்கப்படும். வண்டி வாகன வசதிகள் அதிகரிக்கும். சௌகரியங்கள், வசதிகள், வாய்ப்புகள் பெருகும். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பூர்வீக சம்பந்தமான வழக்குகள் நிலுவையில் இருந்தால் அது நீட்டித்து போகும். எதிர்பார்த்த முடிவுகளை உடனடியாக சந்திக்க முடியாது. உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதில் சில தடை தாமதங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் மகிழ்ச்சியாகவே இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. வார இறுதியில் வேலையில் பணிச்சுமை அதிகரிக்கும், எதிர்ப்புகள் அதிகரிக்கும் என்பதால் உங்களுக்கு ஒரு திருச்செந்தூர் முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. முருகனை வழிபடுங்கள், உங்கள் முயற்சியெல்லாம் பலிதமாகும். ரிஷபம். பணவரவு, தனவரவு, பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாக்குகளில் சிக்கல்கள் இருக்காது. அக்கம் பக்கத்தினரால் சில விரயங்கள் ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். உறவினர்களால் நல்ல ஒரு அனுகூலத்தை காணலாம். அவருடைய ஆளுமை அதிகரிப்பதால் அவருடைய தலையீடுகளை தவிர்க்கவும். வந்தாங்கன்னா ஒரு டிஃபன், காஃபி ரேஞ்சில் கொடுத்து உலக நியாயத்தை பேசிட்டு விட்டுடுங்க. உங்கள் நியாயத்தை அவங்க பேச விடாதீங்க. குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றீர்கள். குழந்தைகளுடைய கோபதாபத்தை குறைத்து கொள்வது நல்லது. குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக இருங்கள். இந்த வாரம் உங்களுக்கு அமோகமாக இருக்கும். சாஸ்தா வழிபாடு உங்களுக்கு சகல நன்மைகளையும் பெற்றுத்தரும். மிதுனம். சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தனவரவு, பணவரவு நன்றாகும். பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை எல்லாம் செய்து வெற்றி காண்பீர்கள். நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும். போட்டி பந்தயங்களை வெற்றி பெறுவீர்கள். உறவினர் வருகை மகிழ்ச்சி கொடுக்கும். தாய் வழி உறவினர்கள் அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். வாழ்க்கையில் சுக சௌகரியங்கள் கூடி, வசதி வாய்ப்புகள் கூடி மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறீர்கள். ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கும். சிம்மம். வார தொடக்கத்தில் அலைச்சல்கள், விரயங்கள் அதிகமாக இருந்தாலும் வாரத்தில் 3வது நாள் இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கை, சுய சிந்தனை அதிகரித்து பணப்புழக்கங்கள், தனவரவுகள்லாம் நன்றாக இருக்கும். போட்டி பந்தயங்களை வெற்றி பெறுவீர்கள். நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும். ஆகவே வாரத்தின் முதல் 1-2 நாட்களை தவிர மற்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நன்றாக அமோகமாக இருக்கிறது. இருந்தாலும் திருப்பரங்குன்றம் கழுகுமலை முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். கன்னி. சிம்மம் உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். அதற்காக சில அலைச்சல்களையும் விரயங்களையும் சந்திக்க நேரிடும். சுயசுந்தரை தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். தனவரவு, பணவரவு, பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். ஆகவே
இந்த வாரம் உங்களுக்கு அமோகமாக இருக்கப் போகிறது. நீங்கள் மலைமேல் இருக்கும் முருகன், குன்றி தோன்றில் இருக்கும் முருகன், எந்த முருகன் யாராலும் வழிபட்டு செல்வது இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. கன்னி, தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். தொழிலில் நல்ல ஒரு லாப வருமானம் அதிகரிக்கும். அலைச்சல்கள் விரயங்கள் இருந்தாலும் நல்லது ஒரு மகிழ்ச்சியான வாரமாக இருக்கிறது. சுய சிந்தனை தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் கூடும். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். மகாலட்சுமி வழிபாடு இந்த வாரம் உங்களை மகத்தான வாரமாக மாற்றும். துலாம், வாரத்தின் முதலில் உங்களுக்கு செல்வாக்கு கூடும். அது தொழில் செய்யும் இடத்தில் உங்கள் அந்தஸ்து நன்றாகவே இருக்கும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். வார இறுதியில் சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு அமோகமாக இருக்கிறது. உங்களுக்கு பெருமாள் வழிபாடு பெருமையை பெற்றுத்தரும். விருச்சிகம், வார தொடக்கத்தில் சந்தாஷ்டமாக இருப்பதால் எல்லா விதத்திலும் எதிர்ப்புகள், பிரச்சனைகள், விமர்சனங்கள் வரும். ஆகவே வார தொடக்கத்தில் முதல் 2 நாட்கள் புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்கள் அதையெல்லாம் தவிர்த்து விடுங்கள். அதற்கு பிறகு அதிகாரிகள் ஆதரவில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கைகூடும், செல்வாக்கு கூடும். எடுத்து கொடுத்த பொறுப்புகளை எல்லாம் சிறப்பாக செய்வீர்கள். தொழிலில் உங்களை தனிப்பட்ட முறையில் அடையாளப்படுத்தி வெற்றியும் காண்பீர்கள். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு முதலீடுகளை லாபத்தை முதலீடுகளாக மாற்றுவதற்கான முயற்சிகள் நடக்கும். மூத்தோர் வழிகாட்டுதல் உங்களுக்கு அனுசரணையாக இருக்கும். மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு மகத்தான வாரமாக இந்த வாரத்தை மாற்றிவிடும். தனுசு, உங்களுடைய சமூகத்தில் அந்தஸ்து கூடும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையால் வளம் பெறுவீர்கள். இருந்தாலும் சில பிரச்சனைகளையும் சமூக எதிர்ப்புகளையும் இந்த வாரம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வாரம் மத்திக்கு பிறகு உங்களுடைய செல்வாக்கு நன்றாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். சிவ வழிபாடு, சூரிய வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். மகரம், வேலையில் பணிசுமை அதிகரித்தாலும் போக போக உங்களுடைய திட்டங்களால் அவற்றையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். இருந்தாலும் சில விமர்சனங்களை சந்தித்தே ஆக வேண்டியிருக்கும். இதையெல்லாம் மீறி எல்லாவற்றையும் வெற்றியாக செய்து முடிப்பதால் உங்களுடைய செல்வாக்கு கூடும். அதிகாரிகள் ஆதரவு பெருகும். அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும். தந்தை உறவினர்கள் ஆதரவு நன்றாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். கும்பம், குழந்தைகள் விஷயத்தில் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி நீங்கள் மகிழ்வீர்கள். வேலையில் பணிசுமை கூடினாலும் தெளிவான திட்டங்கள் மூலம் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். எத்தனை குடத்தில் கொடுத்தாலும் சமாளித்து வெற்றி காண்கிறதுனால உங்களுக்கு எதிர்ப்புகள், விமர்சனங்கள் அதிகரிக்கும். அதெல்லாம் இந்த கதிரை வாங்கிட்டு அந்த கதிரை விட்டீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு அமோகமாக இருக்கும். உங்களுக்கும் பெருமாள் வழிபாடு பெருமையை தெரிவித்தரும். மீனம், உங்களுடைய வசதி வாய்ப்புகள் கூடும். உங்களுடைய திறமைகள் மதிப்பு மரியாதைக்கு அதிகரிக்கும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். குழந்தைகள் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். குழந்தைகள் உங்களை ஆதரவாக இருப்பார்கள். வேலையில் பணிசுமை ஏற்பட்டாலும் தெளிவான திட்டங்கள் மூலம் அதையெல்லாம் சரி செய்து வெற்றி காண்பீர்கள். அதனால் உங்களுடைய செல்வாக்கு கூடும். சமூக அந்தஸ்து கூடும். தொழிலில் நீங்கள் தனித்துவமாக அடையாளப்படுத்தப்படுவீர்கள். திருப்பரங்குன்றம் முருகன் அல்லது கழுகுமலை முருகன் போன்ற குடவரை குகை கோயில் முருகன்களை வழிபடுவதால் உங்கள் வாழ்க்கை இந்த வாரத்தில் இன்னும் ஒரு அபரிதமான வளர்ச்சியை காணும். இந்த வாரம் மட்டுமல்லாமல் எல்லா வாரங்களும் உங்கள் நாட்கள் இனிதாக இருக்க என் அப்பன் செந்தூர் முருகன் துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் உங்களை தந்து காத்தல்வராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழிகுறைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். முருகாசரணம், கந்தாசரணம். இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம்.